கடற்கரை இயற்கையின் ஒரு தீட்டப்படாத ஓவியத்தை பற்றி பார்க்கலாமா வாங்க. கேரளாவில் வந்து பார்த்தீங்கன்னா திருவனந்தபுரம் மாவட்டத்தில் இருந்து 51 கிலோமீட்டர் தொலைவில் தான் இருக்கும் ஒரு கிராமம் தான் வர்க்கலா. இந்த கிராமம் மிகவும் வந்து அமைதி வாய்ந்த ஒரு இடமாக தான் இருக்கிறது. அரபிக்கடலோரமும் சிறுமலை குன்றுகளுக்கு மிக அருகில் வர்க்கலா கடற்கரை வந்து இருக்கிறது. இந்த குன்றுகளில் உருவாகும் நீர் தனித்துவமான அம்சம் கொண்டவை என்று ஆராய்ச்சியாளர்கள் கூறுகிறார்கள். இந்த இடத்துல உள்ள வந்து சுனைகளின் நீர் மருத்துவ குணம் கொண்ட நீராக இருக்கும் என்று கருதப்படுகிறது. வர்க்கலா கடற்கரை வந்து இயற்கையின் வரம் என்றே கூறலாம். வர்க்கலா கிராமத்தில் இருந்து 10 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கும் இந்த கடற்கரைக்கு அருகில் 2000 ஆண்டு பழமையான ஒரு விஷ்ணு கோவில் இருக்கிறதாம். ஜனார்த்தன சுவாமி கோவில் என்று அழைக்கப்படக்கூடிய இந்த கோவில் தான் கடற்கரையை நோக்கி ஒரு குன்றின் மேல் அமைந்துள்ளது. அதே போல அந்த கடற்கரைக்கு அருகிலேயே வந்து சிவகிரி மடம் என்ற ஒரு ஆசிரமமும் வந்து இருக்கிறதா. இந்த மடம் பார்த்தீங்கன்னா 1856 தொடக்கம் 1928 ஆண்டு காலகட்டத்தில் ஸ்ரீ நாராயண குரு என்பவரால் வந்து நிறுவப்பட்டதாம். அவர் இறந்ததுக்கு பிறகுதான் அங்கே வந்து சமாதியாக்கப்பட்டாராம். இந்த இடத்திற்கு ஆண்டுதோறும் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆயிரக்கணக்கான மக்கள் டிசம்பர் மாதம் முதல் ஜனவரி மாதம் வரை வருவார்களாம். மேலும் இந்த கடற்கரைக்கு அருகில் வந்து பாபநாசம் என்ற கடற்கரையும் இருக்கிறது. பாபநாசம் கடற்கரையில் மூழ்கி எழுந்தால் அனைத்து பாவங்களும் அசுத்தங்களும் நீங்கும் என்பது நம்பிக்கையாக இருக்கிறது. மேலும் பார்த்தீங்கன்னா வர்க்கலா கடற்கரை பகுதியை வந்து ஹிந்து மற்றது இஸ்லாமியர்களுக்கான ஒரு சுற்றுலா தலம் என்றும் சொல்றாங்களாம். ஏனென்று சொன்னால் இந்த கடற்கரைக்கு அருகில் வந்து கடுவாயில் ஜீமா மசூதி, கபில் ஏரி, பவர் ஹவுஸ், விஷ்ணு கோவில் என அனைத்து வர்க்கத்தினருக்கும் ஏராளமான சுற்றுலா தலங்கள் இருக்கிறதாம். அதே போல வந்து சில கூர் கடற்கரை என்ற இடம் சூரிய அஸ்தமனத்திற்காகவே இயற்கையால் வந்து உருவாக்கப்பட்ட ஒரு கடற்கரை என்றும் கூறலாம். வர்க்கலா கடற்கரைக்கு செல்றவங்க அதன் அருகில் தவறக்கூடாத இன்னொரு தலமும் இருக்கிறது. இந்த கடற்கரைக்கு அருகில் அதாவது தங்கத்தீவு என்ற இடமும் இருக்கிறது. அந்த தீவில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 100 வருடங்கள் பழமையான ஒரு சிவன் கோவிலும் இருக்கிறதால நீங்கள் கட்டாயம் சென்று பார்க்கலாம். இந்த கடற்கரையில் வந்து பல நீர் விளையாட்டுகளும் இருக்கிறதாம். அதாவது படகு சவாரி, பாரசூட், குதிப்பு போன்ற பல சாகச வந்து விளையாட்டுகள் வந்து இருக்கிறதாகவும் சொல்லப்படுகிறதா. பல சுற்றுலா தலங்களை வந்து உள்ளடக்கிய ஒரு பகுதியாக தான் இந்த வர்க்கலா கடற்கரை வந்து இருக்கிறது. பழமை வாய்ந்த இடங்களுக்கும் பார்த்தீங்கன்னு சொன்னால் இயற்கையின் அழகுக்கும் பஞ்சமே இல்லாத இந்த கடற்கரைக்கு அக்டோபர் மாதம் முதல் மார்ச் மாதம் வரை செல்வது சிறந்த அனுபவமாகவே இருக்கும். இன்றைய கிறிஸ்டி உங்களுக்கு வந்து பிரயோசனமாக அமைஞ்சிருக்கும்னு சொல்லி நான் நம்புறேன். இதே மாதிரி மற்றொரு கிறிஸ்டின் வேலைக்கு உங்களை சந்திக்கிறேன். நன்றி.